ஏன்னா மேக்ஸிமம் ரிவர்ஸ் சார்ஜர் வந்து 100ல் ஒரு 5 பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பேக் சைடில் வந்து ரியர் கேமரா 2 கேமரா தான் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேமரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 50 MP கேமரா ஆசிடிஸ் வர்றதான், இன்னொன்று அல்ட்ரா வைடு 8 MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 4K சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப் டு எப்படி 30, 60 அப்படிலாம் இல்லை, 120 FPS வரையும் இதில் நம்ம பண்ண முடியும், வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 32 MP மெகா பிக்சலில் வித் செல்ஃபி மோடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் 4Kல நம்மளால் பண்ண முடியும், அப் டு 30 FPS வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹை பேட்டரியோட இந்தளவு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசம் அப்படின்னே எடுத்துக்கலாம். டே லைட்டை பொறுத்தவரையிலும் இந்த கேமராக்கும் என்ன 13R உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து டீட்டெயில் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சரி டே நைட்டில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் டைமில் எடுத்த ஒரு பிக்சர் பாருங்கள், இது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 13R விட கம்பல்சரி டே டைமாக இருக்கட்டும் டே நைட்டாக இருக்கட்டும் ரொம்பவே இது சூப்பராக கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம பார்க்கலாம்.